நீங்கள் ஒரு மாடுபிடி ஆனதுக்கு அப்புறம் கூட உங்களை எல்லாரும் ஊரே பாராட்டினா கூட உங்களை நோக்கி வைக்கப்பட்ட விமர்சனம் என்ன? பொண்ணே கொடுக்கல. பொண்ணே கொடுக்கல. பொண்ணே கொடுக்கல. சொந்த பந்தமே பொண்ணு கொடுத்தீங்க, செத்து விடுவான் அப்படி பொண்ணே கொடுக்கல. அவங்க தரப்புல அது நியாயம் தானே? நீங்கள் மாடு பிடிக்க போகிறீங்க, உங்களுடைய வாழ்க்கைக்கு உத்தரவாதம் இல்லை, அப்போ அவங்க எப்படி பொண்ணு நம்பி கொடுப்பாங்க? எத்தனை ராணுவ வீரர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் பொண்ணு கொடுக்குறாங்க, பொண்ணு கல்யாணம் பண்ணுறாங்கல்ல. இப்போ அவங்க கண்ணு தெரிஞ்சால் இப்போ அங்கே போனால் என்ன நடக்க முடியல, அதில் இறந்து போகலாம். இப்போ அதுக்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு பொண்ணு கொடுக்குறாங்க. நாங்கள் ஜல்லிக்கட்டு மாடு மட்டும் பிடிக்கிறதுனால என்ன ஏற போகுது? அதே மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க மாட்டு வெடிக்க போனால் குத்து போட்டுன்னு சொல்கிறீங்களே. இப்போ மோட்டார் ஓட்டுறோம், பைக்கில் டெய்லி போகிறோம், ஒரு எதிர்ப்பு ஆக்சிடென்ட், அப்போ என்ன பண்ணுவீங்க? இது எல்லாமே எதிர்பாராமல் நடக்கும் விபத்துகள். ஆமாம். ஆனால் நீங்கள் விபத்தை எதிர்நோக்கி தான் உங்கள் விளையாட்டே இருக்குது. பார்த்தா ஒரு 1000 பேர் எடுத்தால் ஒரு 2-3 பேர் அவ்வளோதான் போயிருக்கும். வேறு ஒன்றும் அந்தளவுக்குலாம் பெரிய அளவு ஒன்றும் பாதிப்பாக இது இல்லை. அவங்களுக்கு டாட்டா அப்படி ஒரு மாட்டு வெடிக்க போகிற அந்த குடும்பம் கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த குடும்பம் நல்லா இருக்குமா? நல்லா இருக்க மாட்டான். அதான் உண்மை. நான் சின்ன வயசில் இருக்கேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. இந்த ஒவ்வொரு ஜல்லிக்கட்டு வரும்போது நியூஸில் பார்த்தா இன்றைக்கி 2 பேர் இறந்துட்டாங்க, ஒருத்தர் இறந்துட்டாங்க வரும்போது தான் அப்புறம் இந்த சட்டப்படி இதை ரூல்ஸ் கொண்டு வந்து ஒரு வழிமுறைகளை மாற்றினாங்க. உங்கள் ஆதங்கத்தை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. வேறு என்ன அவமானங்களை நீங்கள் சந்திச்சிங்க? 2011 நான் மாடு ஊற்றி சீரியஸாக இருந்து சாக பிழைக்க கிடந்தேன். ரயில்வே எஸ்ஏ செலக்டடு. நான் வீட்டில் இவன் சாக போகிறான்னு என்ன வையல. அப்போ வேலை ஓச்சேந்தே வந்தாங்க. ரன்னிங் அத்லெட் மட்டும் போகணும், புல்லப்ஸ் எடுக்கணும், அவ்வளோதான். 2011 கொசவட்டியில் வெதரில் குத்தி 23 மூட்டு 12 மணி வரைக்கும் டைம் கொடுத்தாங்க. அடுத்த வருஷமே குத்துன மாட்டை வந்து பிடிச்சேன். ஒரு வருஷம் வீட்டில் இருந்து. ஒரு வருஷம் வீட்டில் இருந்து அதுக்கப்புறம் வந்து இருக்கிற நல்ல மாடப்பெல்லாம் பிடிச்சேன். ஊராட்சி மன்ற தலைவருக்கு போட்டி போடுறேன். அப்போ ஊரில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, சின்ன வயசில் 34 வயசில் பிரசிடென்ட் எலெக்ஷன் நிற்கிறான், அவனுக்கு என்ன தெரியும், மாடு தான் பிடிக்க தெரியும், போக்கத்த பயலுக்கு பொறிக்க பயலுக்கு பூரா பயலையும் கூட்டிகிட்டு போய் மாடு பிடிக்க விடுவான், வேற என்ன சொல்லி கொடுத்துருவான் அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மையை மக்கள் இடத்துல பரப்புகிறாங்க. இதையே ஆனால் ஜல்லிக்கட்டில் இருக்க எனக்கு தான் தெரியும் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு. ஒரு மாடு நம்மளை முட்டுதா, குத்துதா, கிழிக்குதா, உதைக்குதா, லெஃப்ட் பாயுதா, ரைட்டு பாயுதா, ஸ்பீடாக போதா, சிட்டிங்கில் நிற்குதான்னு எத்தனை டைம்களை வித்தின் செகண்டில் யோசித்து அந்த மாட்டை கட்டுற ப்ரெசன்ஸ் ஆஃப்